வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயான் வந்து செம கடுப்பாகிறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ தனித்தனியாக விளையாடினா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஸோ எல்லாம் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ மூணு பேராக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 3 பேர் அப்படின்னா 3 டீமாக வந்து பிரிகிறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன், அருண், ஜாக்லின் ஒரு டீமாகவும், ரயான், சௌந்தர்யா அண்ட் தென் விஜய் விஷால் ஒரு டீமாகவும், மற்ற 3 பேர் பவித்ரா அண்ட் தென் மஞ்சரி, தீபக் இவங்க 3 பேரும் ஒரு டீமாக வந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி விளையாடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை டார்கெட் பண்ணி தூக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. அவங்க வந்து செகண்ட்ல பொசிஷனில் இருக்கிறனால அவங்கள தூக்குறாங்க. ரயானையும் தூக்கலாம், பட் ரயானுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்ணுறாங்க. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் டார்கெட் பண்ணி தூக்குறாங்க. ஒரே டீமில் இருந்தில்ல, வேற டீமில். விச் மீன்ஸ் முத்துக்குமரன் டீம்ல இருந்து முத்துக்குமரனும், மஞ்சரி டீம்ல இருந்து மஞ்சரியும் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி சௌந்தர்யாவை எலிமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்த ரயான் வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அலைன்ஸ் வச்சுக்கிட்டோம், 3 டீமாக தானே இருக்கணும், நீங்கள் வந்து 6 பேரும் சேர்ந்து ஒரு டீமாக விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ரயான் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, சௌந்தர்யாவை எலிமினேட் பண்ணுறப்ப, ஏன்னா சௌந்தர்யா வந்து அவரோட டீம், அலைன்ஸ் வச்சுக்கிட்ட டீம். ஸோ சௌந்தர்யா எலிமினேட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் காண்டாகுது அவருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க டீமில் 2 பேர் தான் இப்போ இருக்காங்க, 3 பேரில் ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ இதை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ மஞ்சரி ஒரு டீமாக 3 பேர் இருக்காங்க. மஞ்சரி, பவித்ரா, தீபக் அண்ட் தென் முத்துக்குமரன், அருண் அண்ட் தென் ஜாக்லின் இவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, நீங்கள் 6 பேரும் சேர்ந்து எங்கள் 3 பேரை டார்கெட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் டாஸ்க்லையும் நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி மஞ்சரியும் சொல்கிறாங்க, பவித்ராவும் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணலாம், ஏன்னா வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது, அதனால நான் மஞ்சரியை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து கேம் ஆன் த கோல வந்து ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து நீ அப்படி போர்ட்ரே பண்ண அப்படின்னா அது நடக்கலாம். ஏன்னா செங்கல் டாஸ்க்ல அப்படி தான் நடந்தது. ஸோ 2 டீம் சேர்ந்து ஒரு டீமை டார்கெட் பண்றது செங்கல் டாஸ்க்ல நடந்தது, அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்படியா, அப்ப வாங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க, இந்தாங்க அப்படின்றாங்க. நீ என்ன கேம்ல விளையாடுற அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ரயானுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ ரயான் வந்து அவங்க அலைன்ஸ்ல இருந்த ஒரு பிளேயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டெம்ப்ட் ஆயிட்டாரு. பட் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து தீபக் வந்து அப்சர்வ் பண்றாரு. தீபக் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓ இப்போ நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுற மாதிரி தெரியுதா, அப்பனா நான் வந்து இந்த அலைன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், நான் தனியாவே விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி ஜென்டல்மேன் கேமா அவர் தனியாக இப்போ விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் கேம் வேற என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.